ஹாய் வாங்க, வெல்கம் டு அன்புமதி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், கருத்து வேறுபாடு தான் நம்ம பார்க்க போகிறோமோ. அந்த ஒரு வீடியோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்ம வீட்டுக்குள் என்னென்ன பிரச்சனை வருது, அந்த மாதிரி விஷயந்தான். எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியுமே அன்புமதி சேனலுக்கு அந்த பெல்லா என்னமோ அது சொல்கிறாங்க, அதை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்புமதி சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சின்ன சின்ன எல்லாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டியதான், சண்டை வர்றதுதான். ஆமாம், அது எனக்கு தான் சொல்கிறேன். கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன சண்டை வேறுபாடு வர வேண்டியது தான். எல்லா ஒரு குடும்பத்திலும் இந்த சண்டை வரதான். அந்த சண்டை சந்தோஷமாக நம்ம இருக்கணும்னா என்ன செய்யணும், அதை பற்றி தான் இதுக்கு நான் விளக்கம். கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீட்டிலுமே, எந்த வீட்டிலும் ஒரு குடும்பம்னு இருந்தால் சண்டை வராத வீடே எதுவுமே கிடையாது. எல்லார் வீட்டிலுமே சண்டை வரும். அந்த சண்டை எப்படி நம்ம சமாளித்து வெளியே வருவது பார்க்கலாமா? நம்ம சமாளித்து குடும்பத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், நம்ம என்ன செய்யணும், அதை பற்றி தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். என்னதான் இருந்தாலும் 1000 சண்டை, 1000 ஒரு பிரச்சனை வந்தாலுமே நாம் எப்படி இருக்கணும்னா, கோபத்தில் பேசுகிற வார்த்தை ஒன்றொன்றும், கோபத்தில் எந்த வார்த்தைகளும் தப்பி தவறி விட்டுடாதீங்க. அது அவங்களுக்கு ஒரு எப்படின்னா, அவங்கள நம்ம பேசுகிறோம்னா ஒரு பேச்சுமே அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். எப்பட்றா இந்த அவங்க மனசு ரொம்ப காயப்படும். அந்த மாதிரியெல்லாம் பேசணும் நம்ம. அதனால் சண்டை வந்தால் யோசித்து பேசணும். நம்ம எதாக இருந்தாலும், அவங்க 1000 பேசினாலுமே அமைதியாக போயிட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உக்காந்துருங்க, யோசிங்க. அவங்க எதாவது பேசிட்டு போகிறாங்க, தேவையில்லாத வார்த்தை நம்ம விடணும்னு அவசியம் இல்லை. அமைதியாக போய் உக்காந்துருங்க. ஃபஸ்ட்டு உக்காந்துட்டு 2 பேரும் கலந்து பேசுங்க. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேளுங்க. அதையும் கேட்காம, எதுவுமே கேட்காம நீங்கள் பிரச்சனை அளவுக்கு மீறி வளர்த்துட்டு போகாதீங்க. 2 பேரும் உக்காந்து பேசி தீர்மானித்து வெளியில் வாங்க. நீயும் பதில் சொல்லாமல் நானும் பதில் சொல்லாமல் அந்த பிரச்சனை இன்னும் பெரிதாக தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 பேரும் உக்காந்து பேசுங்க. 2 பேரும் என்னென்ன, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, நாம் என்ன தப்பு பண்ணுமோ அந்த மாதிரி உக்காந்து பேசுங்க. அப்படின்னு எது வாயை திறக்காமல், எல்லாருமே வாயை திறக்காமல் இருந்தீங்களேன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனை இன்னும் பெரிதாக தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் மேல் தவறு இருக்கா, அதனால தான் அமைதியாக இருக்கிறீங்களா? அப்படி தவறு இருந்தால் அவங்கக்கிட்ட டைரெக்டாக போயிட்டு என்ன நினச்சிக்க மாட்டாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. இப்போ நம்ம வீரப்பா நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அவங்களாண்ட போயிட்டு அப்படின்னலாம் நினைக்காதீங்க. சாதாரணமாக மன்னிப்பு கேட்டுடுங்க. அவங்க பிரச்சனை எல்லாமே அந்த மன்னிப்பு கேட்டால் தான் பெரிய சண்டையுமே முடிவுக்கு கொண்டு வரோம் நம்மளுக்கு. ஓகேவா? பழசு நம்ம முன்னாடி இது பண்ண விஷயம்லாம் திரும்ப பேசாதீங்க. யாருமே பேசாமல் இப்போ என்ன பிரச்சனையோ அதை பற்றி மட்டும் பேசுங்க. 1000 சண்டை வந்தாலுமே எப்பயோ நடந்த விஷயத்தையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சண்டையே போடாதீங்க. அது சண்டை வந்தால் பெரிய பிரச்சனையே தான் ஆகும். அந்த விஷயத்தை தூக்கி போட்டுட்டு நம்ம வேலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விட்டு கொடுத்து வாழுங்க. எதாக இருந்தாலுமே சமாளித்து நம்ம வெளியே துணிஞ்சு வெளியே வரலாம். ஃபஸ்ட்டு விட்டு கொடுங்க. ஒரு சண்டையே வராது வீட்டில். ஒரு குடும்பம்னா எல்லாமே இருக்கும். தோல்வி வெற்றி எல்லாமே தான் துணிஞ்சு வரணும் ஒரு குடும்பம்னா. இது பிரச்சனை ஒன்று வந்துட்டால முழுகி போய் உக்காந்துடக்கூடாது. நம்ம துணிஞ்சு வெளியில் வரணும். திரும்ப எந்த பிரச்சனையுமே இல்லை, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நாம் பாட்டு நம்ம இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு பிரச்சனை சின்ன விஷயம் இருந்தாலும் கூட சீரியஸாக எடுத்துக்காதீங்க எந்த விஷயமே. இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், எங்கள் வீட்டில் அப்படி தான் வரும். சின்ன சின்ன சண்டை வேறுபாடு எல்லாம் தான் வரும். நான் எப்படின்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பேன். அதுக்கப்புறம் மாமான்ட்டி திரும்பவும் போயிடுவேன். அப்படி தான் அதை ஒரு பிரச்சனையாக. இப்போ காலையிலேருந்து நானும் தான் ஒரே கடை வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். டென்ஷனாக ஒரே ஒரு பிரெயின் அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ மாமா கூல் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டாங்க.
அப்படி தான் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். நாம்பளாம் வந்து பணியடைஞ்சு போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பம் நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம குடும்பத்தில் இப்போ என் குடும்பமே எடுத்துக்கோங்க. இப்போ என் குடும்பத்தில் வந்து ஒரு சண்டை வருதுன்னா எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு இப்படி சண்டைன்னு யாரும் சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சண்டையை வந்து வீட்டிலே வந்து சமாளிக்கிறதே தான் நம்ம பார்க்கணும். யாருக்கிட்டவுமே பக்கம் அக்கெல்லாம் இப்படி சண்டை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லவே கூடாது. அவங்க ஒன்றுக்கு ரெண்டாக தான் நம்மளுக்கு ஏற்றி கொடுப்பாங்க. தேவையில்லாது 2 பேரும் கலந்து உக்காந்து பேசினாலே அந்த சண்டை வந்து ஒரே தீர்மானிச்சிடும். நாங்கள்லாம் அப்படி தான் வீட்டிலே நாங்கள் யாருக்குமே நம்ம இது பண்ணிக்க மாட்டோங்க. நாங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் கடை வேலை ஃபுல்லும் நான் தான் பார்ப்பேன். கோவம் தான் வரும். சில நேரம் அவங்களும் வேலை செய்கிறாங்களா, நம்மளும் வேலை செய்கிறோம். இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு தூக்கி போட்டுடுவோம். அந்த மாதிரி தான் எல்லா பிரச்சனையுமே. இன்னும் நம்ம தேவையில்லாதகளாண்டெல்லாம் சொல்லி பக்கக்கெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனையானா இன்னும் அவங்க சிக்கலை தான் உண்டாக்குறது நம்மளை பார்ப்பாங்க. நம்ம குடும்பத்தில் இவங்க வாழணும்னு யாரும்லாம் பார்க்க மாட்டாங்க. எதுக்கு அவங்க ஒன்று சொல்ல நாம் ஒன்று சொல்ல என்னத்துக்கு அடுத்தலாண்டு நம்ம ஒரு கொஷினும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம மைண்டுக்கு என்ன தோணுதோ நம்ம அதை செஞ்சுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து பசங்க ஹஸ்பண்டு கூட பாசமாக அன்பாக பேசினால அந்த கோவம் எங்கேயோ போயிடும். அது ஒரு வேலை கூட நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? வீட்டில் வந்து ஒரு கோவமாக இந்த வேலை இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். கோவத்தில் நம்ம பேசிட்டோம் அப்படின்ட்டு அடுத்த நிமிஷமே மாமான்னு கூப்பிட்டு பாருங்கள், அந்த கோபம் எங்கேயோ போயிடும். முக்கியமான விஷயம் இது. யாருமே வந்து முக்கியமாக வந்து குழந்தை இருக்கிற போது சண்டை போடாதீங்க. அவங்க வந்து நம்மளை பார்த்து தான் அவங்க கற்றுப்பாங்க. அதனால் வந்து யாரும் இல்லாத போது சும்மா நம்ம பேசிக்கலாம், அவ்வளோதான். சண்டை வருதா அப்போ 2 வார்த்தை பேசிட்டு அமைதியாக ஆயிடணும். பிள்ளைங்க இருக்கிற போது அந்த மாதிரி வார்த்தை யாரும் விடாதீங்க. பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பேசுகிறது தான். அதனால தான் நம்ம வந்து பிள்ளைங்க வந்து அவங்க இருக்கிற போது சண்டை போடாதீங்க. நல்லாவே ஜாலியாக இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அந்நியனுமாக புருஷனும் பொண்டாட்டியும் நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிள்ளைங்க வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் செய்வாங்க. அதனால் வந்து அவங்க மனசும் பாதிக்காத அளவுக்கு நாம் நடந்துக்கணும். நம்ம வீட்டில் யாரோட மனசும் பாதிக்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் உக்காந்து இத்தனை வேலை இருக்குங்க, அத்தனை வேலை இருக்குதுங்க. 2 பேரும் உக்காந்து 2 பேரும் கலந்து உக்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி செய்யுங்க. எந்த வேலை இருந்தாலும் அது பெருசாகவே தெரிஞ்சிக்காது. எங்கள் வீட்டில் அப்படி தான் நாங்கள் செய்வோம். உங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் சண்டையே வரும். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் வந்து நிறைய வேலை இருக்கும். கடை ஒர்க்கு, வீட்டு வேலை, பிள்ளைங்க எல்லாம் பார்க்கணும். நிறைய வேலை இருக்கும் எங்கள் வீட்டில். கணவன் மனைவி வந்து நீ ஒரு எதிரி நான் ஒரு எதிரி கிடையாது. கணவன் மனைவி நம்மளோட வாழ்க்கையிலே வந்து ஒருவருக்கொருவர் நம்ம வீட்டுக்காருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான். எப்படின்னா வந்து 2 பேரும் துணையாக நான் உனக்கு துணை, நீ வந்து எனக்கு துணை, இந்த மாதிரி தான் நம்ம இருந்துட்டு போகிறோம். நம்ம வாழ்க்கையில் 1000 சண்டை வந்தாலுமே பொறுமை புரிதல் இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரவே வராது. கருத்து வேறுபாடு எதுவுமே வரவே வராது. நம்ம புரிஞ்சுக்கினாவே போதும். அது ஒரு சண்டே இருக்காது வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டை வந்தது தவறு இல்லை. ஓகேங்களா? எல்லார் வீட்டிலும் அது வரதான் சண்டை. அந்த சண்டை ஒரு அன்பாக முடிஞ்சதான் ஒரு பெரிய விஷயம். அன்பாகவே நம்ம கொண்டு போகலாம். அது ஒரு சண்டையே வராது. நம்ம கோபத்தை விட அன்பை கொஞ்சம் விட்டு கொடுத்தாலே போதும். அவங்களுக்கு எங்கேயோ போய்டும் அந்த கோவம்லாம். நம்ம வீட்டில் அன்பாகவே பேசிட்டு போனாலே அந்த குடும்பத்தில் சண்டையே வராது. உங்கள் வீடு வந்து சந்தோஷமாக நிம்மதியாக நம்ம வாழலாம். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பொறுமை. ஃபஸ்ட்டு வந்து குடும்ப பெண்களுக்கு வந்து பொறுமை தான் ரொம்ப தேவை. பொறுமை ஹஸ்பண்டுக்கும் தான். வீட்டில் வந்து 2 பேருக்குமே பொறுமை. என்ன ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை 2 பேரும் கலந்து உக்காந்து பேசி நாங்கள்லாம் அப்படி தான் பார்ப்போம். ஒரு பிரச்சனைன்னு வந்தாலே 2 பேரும் உக்காந்து கலந்து பேசி தான் அடுத்து இப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா அவர் வந்து எனக்கு துணையாக சொல்ல அந்த மாதிரி தான் நாங்கள் போவோமே எங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு இந்த விஷயம் வந்து பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு புதுசாக மேரேஜ் ஆனுங்க எப்படி குடும்பத்தை ரன் பண்ணணும், என்ன ஏது, எப்படி சண்டை வருது, எப்படி நம்ம சமாளிக்கணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுமையாக கேளுங்க. உங்கள் குடும்பத்தர்கிட்ட எல்லாருக்கிட்ட பகிருங்க.
இந்த மாதிரி விஷயம் ஓகேங்களா? பகிர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அன்பாகவே போயிட்டு போங்க. இது ஒரு பிரச்சனையே வராது, எந்த பிரச்சனையுமே. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவதுன்னா என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சதே உங்களுக்கு நான் உங்ககிட்ட பகிர்றேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து தான் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே எல்லாருமே ஒரு நல்ல குடும்பமாக மாறணும். 1000 சண்டை இருந்தாலும் இந்த விஷயத்தையே கேளுங்க. முதல்ல நாமளும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நினச்சிங்களேன்னா ஃபஸ்ட்டு நான் இது பேசினுக்கிறதெல்லாம் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இது கண்டிப்பாக. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரேன். அடுத்த வீடியோவில் என்ன போடலான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் செய்யுங்க. ஓகே, பாய்.